உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சி, இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக இன்னொரு செய்தி. கடந்த வாரத்தில் தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் நிலத்தடி நீரினுடைய நிலைமை குறித்து பதிவு செஞ்சிருந்தோம். அப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை பதிவு செய்யும் பொழுது அங்கு ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரப்படாததால் தொடர்ச்சியாக அந்த நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் கடல் நீர் புகுந்து அந்த நிலத்தடி நீர் உப்பு நீராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பதிவு செஞ்சிருந்தோம். இந்த சூழலில் அந்த செய்தியினுடைய எதிரொலியாக கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோண்டாங்கி ஏரியில் தூர்வாரப்படக்கூடிய ஒரு பணி துவங்கி இருக்கு. இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க பார்க்கலாம். மக்கள் கடலோர சுற்றியுள்ள கிராம மக்கள் குடிநீர் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, வாட்டர் ஸ்டாக்னேஷன் இங்கே இருந்தால் டியூ டு எவாப்ரேஷன் நடக்கும்போது ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர் கொஞ்சம் அதிகமாகும். பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்னால் வர்ற பொல்யூஷன் இதை தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, இதற்கு என்எல்சியை அணுகணும் அப்படின்றதும் நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். அவர் நிச்சயமாக அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த என்எல்சி நிர்வாகம் இந்த கொண்டங்கி ஏரியும் கருத்தில் எடுத்துக்கொண்டால் கடலூர் மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறுவோம். இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மொபைல் டாய்லெட்ஸ். தொடர்ச்சியாக அதுவும் பெருநகர பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் ஒரு பொது கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தூய்மை இந்தியா என்பதையும் தாண்டி அதற்கு முன்பிருந்தே நம்முடைய பெருநகர வளர்ச்சிக்கும் நாம் இங்கு பொது இடங்களில் காலை கடன்களை கழிக்கிறதோ அல்லது சிறுநீர் கழிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய சுற்றுப்புறத்தை பாதிக்கக்கூடிய அந்த விஷயங்களை தடுக்க ஒரு பொது கழிப்பிடம், அதுவும் மொபைல் டாய்லெட் மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட நாளாக இருக்குது. நிறைய விஷயங்களில், நிறைய பொது விழாக்களில், பொது பயன்பாடுகளுக்காக நாம் அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதில் ஒரு நல்ல முன்னேற்றமும் கண்டிருக்கும். அதை தாண்டி இப்போதைய பெருநகரங்களில் என்ன மாதிரியான சூழல் அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யலாம். சென்னை மாதிரியான நம்முடைய இந்த தலைநகரம் மிகப்பெரும் நகரம், தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நகரம், இந்தியாவில் 4வது பெரிய நகரம். இங்கு இந்த மொபைல் டாய்லெட் வசதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செய்து தரப்பட்டிருக்கு இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் அதிக இட நெருக்கடி உள்ள பகுதிகளில் ஆண்களுக்கான சிறுநீர் கழிப்பிடங்கள் நிறுவப்பட்டன. இவை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து சுகாதாரத்தை மேம்படுத்த பெண்களும் பயன்படுத்தும் வகையில் நடமாடும் கழிவறைகள், எக்கோ டாய்லெட் உள்ளிட்டவை நகரில் ஆங்காங்கே நிறுவப்பட்டன. ஆனாலும் கூட பொது கழிப்பறைகள் உள்ள பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடும் காலங்களில் தேவைக்கேற்ற எண்ணிக்கையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் டாய்லெட்டோட அவசியம் ரொம்ப தேவையாக இருக்குது. ஜென்ட்ஸ் எங்கே வேணால் எப்படி வேணால் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் லேடிஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டிகை காலங்களில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில் போனோம்னா டாய்லெட்டோட தேவை அதிகமாக இருக்குது. அதனால் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் மொபைல் டாய்லெட் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்ஸை கொஞ்சம் நல்லா மெயின்டைன்ஸ் பண்ண சுகாதாரமாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொது கழிப்பிடங்கள் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு சுகாதாரக்கேடு நிறைந்ததாக இருப்பதோடு அதனை மென்மேலும் பயன்படுத்துவதால் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கிறது. எனவே நடமாடும் கழிப்பறைகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவற்றில் சுகாதாரம் பேணப்பட வேண்டும் என்கிறார் கோயம்பேட்டை சேர்ந்த அமலா. மேலும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பெண்களே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். நடமாடும் கழிப்பறைகள் இங்கே ரொம்ப இடத்துல இல்லை. பொதுமக்கள் இப்போது லேடிஸ் கூடுற இடத்துல நிறைய இடத்துல இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற கழிப்பறைகள் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். பெண்கள் கூடுற இடத்துல இருந்தாலும் அது சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இல்லை. கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் 8 நடமாடும் கழிப்பறைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருந்தன. இன்று நகரமெங்கும் சிறு இடங்களில் கூட கழிப்பறைகள் இருப்பினும் பெரும்பாலும் அவை பயன்படுத்த முடியாதவையாகவே உள்ளன.
நடமாடும் கழிப்பறைகளை ஆங்காங்கே தேவைப்படும் இடங்களில் அமைத்து அவற்றை பாதுகாக்க வேண்டும், சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் தேவையற்ற ஒரு சூழலை, தேவையற்ற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கலாம் என்கிற ஒரு தங்கள் பெண்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வலுவான கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. இது பெருநகரங்களையும் தாண்டி ரொம்ப முக்கியமான திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய கோவில் நகரங்கள்லையும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. பழனி மாதிரியான ஒரு நகரத்தில் என்ன மாதிரியான தேவையை இது ஏற்படுத்தியிருக்கு, அங்கு எந்த அளவுக்கு இது பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்டு முழுவதும் பக்தர்களின் எண்ணிக்கை குறையாமல் திருவிழா போன்று காட்சியளிக்கும் நகரம் பழனி. இப்படி கூட்டம் அலைமோதும் பகுதியான இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் முறையான கழிப்பிட வசதிகள் இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். அரசின் கட்டணமில்லா கழிப்பிடங்கள் முறையாக பராமரிக்கப்படாததை பயன்படுத்திக் கொண்டு தனியார் கழிப்பிடத்தில் 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 20 வருஷமாக பழனி வந்துட்டு இருக்கான். 20 வருஷத்துலேயுமே நான் நல்ல யூரின் போகிறக்கோ எந்த ஒரு வசதியுமே கிடையாது. இருக்கிற ரெடிமேட் டாய்லெட்டை கிட்டத்தட்ட இப்படியே தான் கிடக்கு. நல்ல முறையாக ஜென்ஸ் அண்ட் லேடிஸோ யாரும் போக வரவோ ஒன்றுமே பண்ண முடியல. பக்தர்களின் வசதிக்காக கோவில் சார்பில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடமாடும் கழிப்பறை வாகனங்கள் கழிப்பறைகளே இல்லாத சில இடங்களில் நிறுத்தப்பட்டது. பக்தர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற இந்த திட்டம் திடீரென விலக்கிக் கொள்ளப்பட்டது. தற்போது இந்த 3 நடமாடும் கழிப்பறை வாகனங்களும் பராமரிப்பின்றி ஒரே இடத்தில் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கோயிலுக்கு வந்தோம்னாக்கா பழனியில் எதுவுமே ஒரு பப்ளிக் ஒரு டாய்லெட் போகாம பப்ளிக்கில் போகிறதா இருக்குது. யூரின் போனாலும் பப்ளிக்கில் தான் போகிறப்பட்டு இருக்குது. ஒரு வசதியும் கிடையாது, சகதியாக இருக்குது. ஒன்றுமே பாதுகாப்பான இதெல்லாம் கிடையாது. இந்த நிலையில் பக்தர்கள் குவியும் பழனியில் கோவில் நிர்வாகமும் பழனி நகராட்சியும் இணைந்து பக்தர்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் கழிப்பறை இல்லாத முக்கிய இடங்களிலும் நடமாடும் கழிப்பறை வாகனங்களை ஏற்படுத்தி பக்தர்களின் சிரமத்தை போக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஹரிஹரசுதன், நியூஸ் 7 தமிழ், பழனி. பழனியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். நேரலையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்க்கலாம். அருண், திருச்சியை பொறுத்தளவு அது ஒரு பெருநகரம், தமிழகத்தின் முக்கியமான பெருநகரங்களில் ஒன்று. அதுவும் மத்திய நகரம், தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்பொழுதும் நெரிசலும் கூட்டமும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த நடமாடும் கழிப்பறைகளினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, அது சரியான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கா, சரியான விகிதத்தில் இருக்கா, எந்த மாதிரியான பயன்பாட்டில் இருக்குது, தற்பொழுது பதிவு செய்யலாம் அருண்? நிச்சயமாக தேவேந்திரன், நம்ம பார்க்கலாம். நேற்று இதற்காக நம்ம கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சது. இது மாநகராட்சி ஊழியர்கள்ட்ட கேட்கும்போது, அதிகாரிகள்ட்ட கேட்கும்போது கேட்கும்பொழுதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய மாநகராட்சியில் 4 நடமாடும் கழிப்பிடங்கள் தான் இருக்குது. அது 4மே சுத்திகரிக்கப்படாமல் அதனுடைய நிலை ரொம்ப படு மோசமாகத்தான் இருக்கிறது. 4ம் தற்போது அங்கே இருக்கக்கூடிய குடோன்களில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4ம் இந்த பகுதியில் பார்க்கும்போது இது ஏற்கனவே பழமையான ஒரு மாநகராட்சி. இது 65 வார்டு இந்த பகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய 12 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இது வசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இதில் பார்க்கும்போது இங்கே 4 தான் இருக்குது. அதில் 3 கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழைய ஒரு சீசனில் இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. இதில் நம்ம அதனால தான் பயணிக்கும் போது இங்கே நீங்கள் ஏற்கனவே பார்க்கலாம், எங்கேயுமே இந்த மாநகராட்சி நம்ம முழுமையாக கள ஆய்வு செய்து விட்டோம். அதற்காக தான் இப்போ நம்ம நேரில் இது பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம். பார்க்கலாம், எங்கே வேணாலும் பாருங்கள், இதில் ஏறக்குறைய இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் சரௌண்டிங் கொண்டது இது. இதில் முக்கியமாக பெரிய கோவில்கள் உலக புகழ்பெற்ற கோவில்கள்லாம் இருக்குது. ஸ்ரீரங்கம் கோயில்கள் இருக்குது, அதே போல் சபைபுரம் கோயில் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா உக்கரகாளியம்மன் கோவில் இருக்குது, உறையூரில் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குது, அதே மாதிரி திருவரம்பூர் கோவில்கள், பல கோவில்கள் உள்ளடக்கியது. இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 65 வார்டுகளாக எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இது. இதில் ஏறக்குறைய வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகளிலிருந்து ஏறக்குறைய மிக அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநகராட்சி. இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தேவேந்திரன், இப்போ 6ஆம் இடம் இது தமிழக இந்த நாட்டிலேயே சிறந்த மாநகராட்சியாக 6வது இடத்தை இந்த திருச்சி மாநகராட்சி பெற்றிருக்கிறது. இதுக்கு முந்தைய ஆண்டு
வந்து 3ஆம் இடத்தை பெற்றது, இப்பொழுது 6ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. நம்ம பெருமையாக கூட நம்ம செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பியிருக்கோம். அதை வந்து எந்த வகையிலும் அது மாற்று கருத்து இல்லைன்னு சொல்ல வேண்டும். அதை தாண்டி 6வது இடம் எப்படி பெற்றது அப்படின்னா, கழிப்பறை வசதிகள். இங்கே வந்து யாருமே வந்து பொது இடங்களில் கழிப்பறைகள் வந்து பயன்படுத்துவது கிடையாது, அதே போல் சிறுநீர் கழிப்பது கிடையாது என்பதுதான் வந்து இந்த மாநகராட்சி அதன் தரத்தின் அடிப்படையில் தான் வந்து 6ஆம் இடத்தை வாங்கியிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி இந்த 6ஆம் இடம் பெற்றது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இங்கே நடமாடும் கழிப்பிடங்கள் என்பதே வந்து மாநகராட்சியில் வந்து கண்டுகொள்ளவில்லைன்னு தான் சொன்னோம். அதே போல் ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோயிலுடைய திருவிழாக்களுக்காகவும் எப்போது ஒரு இருக்கக்கூடிய 2ஓ 1ஓ அதை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதிலும் கூட தண்ணீர் பிரச்சனை, இதுபோல பல பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. உள்ளே செல்வதற்கு கூட மூக்கை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவலமாகத்தான் இருக்கிறது. இவ்வளோ பெரிய மாநகராட்சி 4 போதுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பயணித்துட்டு இருக்கலாம், நீங்கள் எந்த பகுதியில் பார்த்தாலும் வந்து சிறுநீர் கழிப்பதற்கு வந்து இங்கே பொதுவாக எல்லா இடத்துலையும் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இதற்காக வந்து ஆணையர் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே செய்யலன்னு தான் சொல்லும். வரக்கூடிய ஆணையர்கள் மற்ற வேலைகளை வந்து பணிகளை கவனிப்பதாக இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை வசதியாக கருதப்படக்கூடிய இந்த கழிவுநீர் பிரச்சனையை கூட கழிப்பிட பிரச்சனையை கூட சரி செய்ய காது கொடுத்து கேட்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம ஏறக்குறைய வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம பயணிச்சுட்டு தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்திலாவது இந்த பகுதி பேருந்து நிலையத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தக்கடை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி இது முழுமையாக நீதிமன்ற வளாகம் இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம் இந்த புறம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக எந்த இடத்துல பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுடைய நினைவு ஸ்தூபி பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த பக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுத்தமாக இல்லை என்பதுக்காக தான் இந்த ஒரு கல ஆய்வை வந்து நேரடியாக நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து முழுமையாக எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஏன் இந்த மாநகராட்சி இதை கண்டுகொள்ளவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பி கொண்டிருக்கிறது. இதை நேரடி கல ஆய்வுகள் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட நீங்களே அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி பொதுமக்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள், இந்த பகுதியில் எது போன்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது, ஏன் இதற்கான வந்து மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவேந்திரன், அருண், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை புரிகின்றது. இந்த 4 நடமாடும் கழிப்பறைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கு, அங்காவது சரியாக பராமரிக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றதா? தேசிய அளவில் தூய்மை நகரங்கள் பட்டியலில் டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரத்தினுடைய நிலைமை இன்னும் மேம்படுத்துவதற்கு இதுவே இந்த நிலைமைனா மற்ற நகரங்களினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை எழுப்புது. இந்த நகரத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு, தூய்மை சார்ந்து மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவைப்படுது? மொபைல் டாய்லெட்ஸ் இன்னும் அதிகமாக கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? பதிவு செய்யலாம் அருண். நிச்சயமாக தேவேந்திரன், இப்போ 4 கழிப்பிடங்கள் வந்து நடமாடும் கழிப்பிடம் இருப்பது என்பது சொல்வது வந்து அவங்களுடைய குடோன்களை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த குடோன்களில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த வகையிலும் பயன்பெறவில்லை என்று சொல்ல வேண்டும். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நம்ம வந்து கலாய்வு செய்யும்போது அதற்கு சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அது எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் ஒரு அவலமான சூழல் தான் காணப்பட்டது. அதில் தண்ணீர் என்பது முழுமையாக இல்லை. அப்படி தண்ணீர் இல்லாத நேரத்தில் எதற்காக நிறுத்தி வைக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக கூட இருந்தது. அதையும் தாண்டி இப்போது அந்த இடத்தில் கூட 4 வந்து அங்கே இல்லை. மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதியில் தான் அது வந்து கடந்த 2 நாட்களாகவே அந்த பகுதியில் மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் வந்து அந்த இருக்கக்கூடிய வாகனத்தையாவது முறையாக பயன்படுத்தலாம் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இங்கே பார்க்கணும், மெயினாக பார்க்கலாம், நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலைய பகுதி இருக்குது. அதே போல் மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் வந்து எப்பவுமே வந்து ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தினமும் வந்து செல்லக்கூடிய ஒரு பரபரப்பான பகுதி. அதே போல் என்எஸ்பி ரோடில் இருக்கக்கூடிய பெரிய வணிக வளாகங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து முழுமையாக அமைந்திருக்கிறது. அந்த பெரிய வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய நிலை என்பது மிக மோசமாகத்தான் இருக்குது. அதையும் தாண்டி அங்கே வரக்கூடிய வெளியிடங்கள்லேருந்து வரக்கூடியவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து பாருங்கள். ஆனால் ஏன் அந்த கழிப்பிடங்கள் வந்து பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதையும் தாண்டி எப்படி மத்திய அரசு இதற்கு 6வது இடம் கொடுத்தார்கள்? கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் தான், அப்படிங்கிறது வேறையாக இருந்தாலும் எப்படி கொடுத்தது? அப்பனா இதுக்கே 6வது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை தாண்டி மற்ற இடங்களோட நிலை என்பது யோசிக்க கூட முடியாமல் தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சிறுநீர் கழிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது எங்கு சென்றாலும். ஏனென்றால் இருக்கக்கூடியதை வந்து முறையாக பயன்படுத்தினா அவர்களே வெளியே போய் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் ஏற்படுகிறது. ஒரு சிறுநீருக்காக கழிப்பதற்காக 5 ரூபாய் வரைக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழல் தான் தற்போது ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நிமிஷம் வாகனத்தை நிறுத்துங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் இந்த பகுதி மக்களும் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு நிமிஷம். இப்போது இங்கே நீங்கள் வந்து வரீங்க போகிறீங்க அப்படின்றப்போ இங்கே வந்து சிறுநீர் கழிப்பது, இந்த மொபைல் டாய்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா இந்த பகுதியில்? பார்த்துருக்கீங்க? இந்த பக்கம் எதுவும் நான் பார்த்ததில்லை. அப்படி
எந்த விதமான மொபைல் டாய்லெட்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஏன் இப்போ நீங்கள் ஒரு பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹோட்டலில் போய் தான் போகணும் அப்படின்றப்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப பயன்படுத்தினா இதில் என்ன பிரச்சனை, ஏன் மாநகராட்சி செய்ய மாட்டேன்? அதான் கண்டிப்பாக இருந்தால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோல் பங்க்ஸ் எங்கேயுமே இப்போ எதுவுமே நீட்டாக இல்லை. இந்த ஃபெசிலிட்டி இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும். திருச்சியிலையும் கண்டிப்பாக இது கொண்டு வர வேண்டிய விஷயம்தான். தேவேந்திரன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மேலும் சில பெண்மணிகள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். ஆமாம், ஒரு நிமிஷம். ஆமாம், இங்கே பாருங்கள், சொல்லுங்கம்மா, இங்கே வந்து மொபைல் டாய்லெட் அப்படின்னா அந்த மாநகராட்சி சார்பாக வச்சுருக்காங்களா, அதை பார்த்துருக்கீங்களா? இல்லையே, இல்லை, எங்கேயும் பார்த்ததில்ல. இல்லை, இப்போ வச்சா எப்படி நல்லா இருக்குமா? ஏன் வைக்க மாட்டுறாங்க? ஏன் இவ்வளோ மக்கள் வர இடத்துல ஏன் வைக்கலாம்? உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்? இங்கனக்குள்ளே எங்கேயுமே இல்லை, பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை, பார்த்ததும் இல்லை இன்ன வரைக்கும். மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் தற்பொழுது நேரலையில் இணைஞ்சிருக்கார். சிந்தலை பெருமாள், மதுரை மாதிரியான இந்த கோவில் பெருநகரத்தில் எந்த அளவுக்கு இந்த நடமாடும் கழிப்பறைகள் பொருத்தப்பட்டிருக்கு, இது எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது, பதிவு செய்யலாம். தெய்வேந்திரன், மதுரையை பொறுத்தவரை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு நகரமாக இருக்கிறது, கோயில் நகரமாக இருக்கிறது. கோவில் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு சமயங்களில் பார்த்தீர்கள் என்றால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான கூட்டம் இங்கே கூடும் ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கே மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொபைல் டாய்லெட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நடமாடும் கழிப்பறைகள், ஒரு கழிப்பறையில் நான்கு அறைகள் இருக்கும் என்ற அந்த கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 வாகனங்கள் புதிதாக 40 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டிருக்கிறது. இதை கூட்டம் கூடும் இடங்களில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பொது இடங்கள், அதாவது மக்கள் அதிகமாக உள்ள நெரிசல் மிகுந்த பகுதிகளில் எவ்வாறெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக மதுரை மாநகராட்சியினுடைய அதாவது மேற்பார்வையாளர் திரு சாலமன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சாலமன் சார், இப்போ சொல்லுங்கள், அதாவது இப்போது கூட்ட நெரிசலான பகுதியில் இந்த மாதிரி மொபைல் டாய்லெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த முக்கியமான பகுதியில் அந்த வைகை வடகரை பகுதிகளாகட்டும், எல்லிஸ் நகர் பகுதிகளாகட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் வேறு என்ன மாதிரியான வசதிகள் செய்திருக்கிறீங்கன்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மதுரையில் மிக அதிகமான பப்ளிக் வந்து கூடுற இடத்துல வந்துட்டு மொபைல் டாய்லெட்டு அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் டாய்லெட் இல்லாமல் யூரினல்ஸ், எலக்ட்ரானிக் யூரினல்ஸ் வந்து அது நிறையா பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த மொபைல் டாய்லெட்டோட ஃபெசிலிட்டிஸ் என்ன கேட்டிங்கன்னா, பப்ளிக் எங்கெங்கே இடத்துல நிறையா கூடுறாங்களோ அங்கங்கே இடத்துல நாங்கள் அதை கொண்டு போய் நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறோம். இது போக ஏராளமான இடத்துல பப்ளிக் கூடுற இடத்துல வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு, மற்றபடி கோயில் சுற்றி அந்த பகுதியில் டாய்லெட்ஸ் ஏற்கனவே ஃபெசிலிட்டிஸ் நிறையா வச்சுட்ருக்குறோம். ஸோ அது போக இந்த மொபைல் டாய்லெட் வந்து 8 சீட்டர் டாய்லெட்னு ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்குது. அது போக 4 சீட்டர் டாய்லெட் வந்து 5 டாய்லெட் இருக்குது. அது போக தனியாக யூரினல்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நிறைய இடத்துல அதை வச்சு பப்ளிக்காண்டி அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தற்போது மதுரை மாநகராட்சி தெய்வேந்திரன் மதுரை மாநகராட்சி ஆணையராக நேற்று வரை இருந்த சந்துப் நந்தியார் அவர்கள் தலைமையில் நகர பொறியாளர் மதுரம் தலைமையில் ஏகப்பட்ட பணிகள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு மதுரையை பொறுத்தவரை போதிய அளவு மொபைல் டாய்லெட்டுகள் இருப்பதாக இவர்கள் கூறினாலும் கூட மக்கள் தரப்பில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அதாவது அதை சரியாக முறையாக மெயின்டைன் செய்வதில்லை, அதாவது பராமரிப்பதில்லை, இன்னும் அதிகமாக வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அது பற்றி நாம் மற்றொரு சூப்பர்வைசர் திரு ரிச்சர்ட் இருக்கிறவரை கேட்போம். சார், இப்போது பொது இடங்களில் வைக்கிற அந்த கழிப்பறைகள் என்ன மாதிரியாக நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க? ஏன்னா பராமரிப்புகள் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்குது. உங்களுக்கு எப்படி, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சார், இந்த மொபைல் டாய்லெட்ஸ் வந்து இப்போ தொட்டி தான் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் வெஹிக்கிள் வச்சுருக்கோம். அது வந்து கிளாக் ரவுண்டு 24 ஹவர்ஸும் அது சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதை வச்சு டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மொபைல் டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அது போக அந்த டாய்லெட்ஸ் அந்த இதுக்கும் வந்து ரொட்டீனாக வண்டி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். வண்டி அனுப்பி டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை க்ளீன் பண்ணிடுவோம் சார். அந்த இது வந்து ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். மேன் பவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஹை ப்ரெஷர் மிஷினை வச்சு பண்ணிக்கிருக்கோம், க்ளீன் பண்ணிக்கிருக்கோம். பொதுவாக தெய்வேந்திரன், பொதுவாக மதுரையை பொறுத்தவரை லட்சக்கணக்கான மக்கள் வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருவதை நாம் காண்கிறோம். அது மாதிரி நேரங்களில் இவர்கள் இந்த மதுரை மாநகராட்சி எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த மொபைல் டாய்லெட்டுகள் போதவில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக மேலும் ஏதாவது ஃபண்டு ஒதுக்கி ஏதாவது திட்டம் இருக்கிறதா? அதிகப்படியான மொபைல் டாய்லெட்டுகள் வைப்பதற்கும் வாங்குவதற்கும் பொது இடங்களில் அந்த ரெடிமேட் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய அந்த டாய்லெட்டுகள் வைப்பதற்கும் திட்டம் இருக்கிறதா என்பது பற்றி திரு சாலமன் கேட்போம். சாலமன், சொல்லுங்கள், இப்போ மேற்கொண்டு மொபைல் டாய்லெட்டுகள் அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த திறந்த வெளி கழிப்பிடங்களை பயன்படுத்தாத அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் என்ன மாதிரி நடவடிக்கை மாநகராட்சி சார்பாக எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மொபைல் டாய்லெட் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஸ்மேண்ட்லிங் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். இது எந்த இடத்துல பப்ளிக் அதிகமாக கூடும் பொழுது அந்த இடத்துல நெருக்கடியாக
மாதிரியான சந்தா இருந்தாலும் சரி, மிக குறுகிய தெருவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறத வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த டாய்லெட்டை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு உடனே அசெம்பிள் பண்ணி வாட்டர் கனெக்ஷன் மேலேயே டேங்க் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கார்பரேஷனில் வந்து நாங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். இன் ஃபியூச்சர் வந்து இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீமில் ஸ்மார்ட் சிட்டியில் வந்துட்டு இருக்கிறனால ஃபியூச்சரில் வந்து நிறைய மொபைல் டாய்லெட்ஸ் வந்து நாங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது உடனடியாக நாங்கள் அதை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்குறோம். நாங்கள் தெய்வேந்திரன், கிட்டத்தட்ட நாம் நேற்று மதுரை மாநகராட்சி ஆணையர் சந்திப்பில் வந்து கேட்டபோது கிட்டத்தட்ட இப்போது 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த மொபைல் டாய்லெட்டுகள் கையில் இருக்கிறது. நாங்கள் அதை போதுமான அளவு பயன்படுத்தி வருகிறோம். என்றாலும் கூட தொடர்ந்து சித்திரை திருவிழா, அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் உள்ளிட்ட தேரோட்டம் உள்ளிட்ட வைபவங்கள் ஏற்படும் அதிகமான கூட்ட நெரிசல் நேரங்களில் இந்த மக்களுக்கு தேவையான அந்த திறந்த வெளி கழிப்பிடங்களாக எதுவும் மாறிவிடாத அளவிற்கு அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மொபைல் டாய்லெட்டுகள் அதிகமாக வாங்குவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட இவர்கள் போதுமானதாக இருக்கிறது என்று மதுரையில் சொல்லியிருந்தாலும் கூட பொதுமக்கள் தரப்பிலிருந்து வரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். போதுமான அதாவது ஒரு குடிமக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று சுகாதார வளாகங்கள். அந்த சுகாதாரத்தை இவர்கள் மொபைல் அதாவது நடமாடும் கழிவறைகளாகவும் இவர்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் நோய் நொடிகளுக்கு வழி இல்லாமல் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுடைய கூற்றுப்படி தொடர்ந்து தேவையான இன்னும் அதிகமான அதாவது முக்கியமாக பெரியார் நிலையம், கோரிப்பாளையம், அண்ணா நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே மொபைல் டாய்லெட்டுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. தெய்வேந்திரன். சிந்தலை பெருமாள், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்து மேலும் அறியலாம். தொடர்ந்து திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் மீண்டும் இணைகிறார். அருண், மொபைல் டாய்லெட் வைக்காதது அல்லது போதிய அளவில் இல்லாதது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அசௌகரியத்தை அந்த தூய்மை நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு? அதை தாண்டி ரொம்ப முக்கியமான கோவில் திருவிழா நேரங்களில், முக்கியமான நாட்களில் ஏற்படக்கூடிய நெரிசல்களின் போதாவது, அந்த கூட்டத்தின் போதாவது மொபைல் டாய்லெட்டில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றாங்களா? பதிவு செய்யலாம் அருண். நிச்சயமாக தேவேந்திரன், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இந்த மாநகராட்சியில் இருப்பதே 4 தான். அந்த 4ம் வந்து ஒரு பழுதடை நிலை தான் இருக்குது. 3 கண்டெய்னர் என சொல்லக்கூடிய கண்டெய்னர் டைப்பில் இருக்கக்கூடியதும், அதே போல் பழையங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வாகனத்துக்குள்ளானது மட்டும்தான் இங்கே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் ஃபெஸ்டிவல் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. இது வந்து 365 நாளும் ஸ்ரீரங்கம் கோயிலில் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அங்கே வந்து ஒரு க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும். 1 லட்சத்துக்கு மிகாமல் வந்து ஒரு பக்தர்கள் வந்து தினமும் வந்துட்டு இருப்பாங்க. அது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குள்ள 5லிருந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து பக்தர்கள் வந்து அந்த பகுதிக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அதே போல ஒரே ஒரு வெக்காளியம்மன் கோயிலுக்கும் வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து அந்த பகுதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகம். அதே போல திருவானைக்கோயில் பகுதிகளிலும், அதே போல இங்கே பல இடங்கள் இருக்குது. அதே மாதிரி திருவெரும்பூர் உள்ளிட்ட பகுதியில் அனைத்துமே வந்து உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே வந்து இங்கே ஃபெஸ்டிவலுக்காக நிறைய கூட்டங்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். தினமுமே இங்கே வந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்க்கும்போது அந்த நேரங்களில் அங்கே வைக்கப்படக்கூடிய மொபைல் டாய்லெட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அது தரமில்லாத மொபைல் டாய்லெட்ஸாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் தண்ணீர் என்பது அதில் முற்றிலுமாக வைக்கப்படவில்லை. யாராக இருந்தாலும் வந்து மூக்கை பிடித்து கொண்டு உள்ளே சென்று வருவது என்பது ஒரு ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு செயலாக கூட தான் இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக நீங்கள் இதில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொபைல் டாய்லெட் இது வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா மட்டும்தான் செலவாகுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய சுத்தமான ஒரு விஷயமா பார்க்கலாம். அப்படின்றப்போ மற்ற மாநகராட்சியில் பார்க்கும்போது குறைந்தது 50, 60 என்ற பெரிய எண்ணிக்கையிலான ஒரு மொபைல் டாய்லெட்ஸ் வந்து இங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் ஏன் பயன்படுத்தப்போல 4 இருக்குது அப்படின்னா இது இன்னொரு வகையிலும் பார்க்கலாம் தேவேந்திரன். தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இது வந்து மற்ற இடங்களில் தனியார்களிடம் வந்து இவங்க வந்து வாங்குறாங்களா அப்படின்றப்போ தனியார் வந்து வாங்கும்போது எவ்வளோ வந்து இதுக்கான பணம் வந்து ஒதுக்கப்படுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது மக்கள் பணம் எதற்காக தனியாரிடம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய வருவாயை ஈட்டுகிறார்களா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. யாருக்கு இது பயனளிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் பயனளிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்றப்போ இது தனியார் வசத்தில் மட்டுமே தற்போது இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இனி வரும் நேரங்களாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இது திருவிழா காலங்களில் அங்கேருந்து எடுக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இது ஏறக்குறைய சுத்தம் என்பது இல்லாத ஒரு மாநகராட்சி தான் எப்படி 6ஆம் இடம் கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கடந்த 2 நாட்களாக அவர் தொலைபேசி வாயிலாக பிடிப்பதற்காக நம்ம வந்து பல முயற்சிகளை செய்துவிட்டோம். ஆனாலும் அவருடைய தொலைபேசி வந்து முற்றிலுமாக அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல
வேண்டும். இது தற்போது வரை அவருடைய ஃபோனானது, தொலைபேசி இணைப்பானது இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. யாரிடம் இதை பற்றி முறையிடுவது என்பது தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நகர நல அலுவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. மக்களுக்காக போடப்பட்டதான் இந்த திட்டம். அதற்காக வந்து நகர அலுவலர்கள் இதுக்காக தான் செயல்படுத்தப்படுகிறார்கள். எதுவும் வருமுன் காப்பது என்பது நம் நாட்டில் இருக்கிறதா என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே இருக்கிறது. வந்த பின்பு அதற்கு சுகாதாரம் செய்வதோ, அதை தாண்டி விட்டு பல விஷயங்கள் செய்வதோ தான் மிகப்பெரிய ஒரு காட்சியாக இருக்கிறது. அதுக்கு முன்பாக ஏன் இதை செய்யவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை வந்து பல கோணங்கள் வந்து கேள்விகளை எழுப்புகிறது. இது ஊழலுக்கு அடி வகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் என்பது முற்றிலுமாக சீர்கெட்டு இருக்கிறது என்பது பல வகைகளில் நம்ம பேசலாம். இன்னும் முன்பாக பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து மொபைல் டாய்லெட்ஸ், நீங்கள் வந்து டாய்லெட்ஸ் எதாவது போகணுன்னா குழந்தைங்களை வச்சுட்டு எங்கே போக முடியுமோ அதை வாய்ப்பு தெரிலங்களே. இல்லை இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? இப்போ போகணுன்னா சப்போஸ் குழந்தைய கூப்பிட்டு எங்கன்னா போகணுன்னா எங்கே போவீங்கம்மா? இங்கே எந்த டாய்லெட் இல்லை, போகணுன்னா வீட்டுக்கு தான் போகணும். இல்லாட்டி இங்கே வந்துட்டு மெயினில் டிவிஎஸ் டோல்கேட் சைடில் இருக்குது, அந்த சைடு டாய்லெட் இருக்குது, அங்கே போவோம். மேலும் கேட்கலாம். ஆமாம் அக்கா வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேள்வி தான். இப்போ வந்து இப்போ எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு உபாதை வரணும் அப்படின்றப்ப போகும்போது என்ன டாய்லெட்ஸ் இருக்கா, இது என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு. இங்கே இங்கே அவ்வளோவா அந்த வசதி இல்லை, ஜங்ஷன் தான் போகணும். டாய்லெட் வசதிக்கெலாம் ஜங்ஷன் தான் போகணும். சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து டாய்லெட்ஸ் இருக்கா சார்? இப்போ வந்து நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்களாம் இருக்கீங்கிறப்போ ஒரு உதவுவாதை கிடைக்கணும், ஒரு நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு போகணுன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்த தேடி போகணும் இருக்குது. மாநகராட்சி அதை முறைப்படுத்துகிறாங்களா? பல இடங்களில் வந்து பொது இடங்களில் வந்து கழிப்பறைகள் போகிறாங்க அப்படின்றப்போ அது எப்படி இருக்குது, ஏன் அதை செய்ய மாட்டேன்? இது ரொம்ப முக்கியமான இடம் தான். இந்த இடம் கோர்ட்டு இல்லாமல் பெரிய பெரிய ஆஃபீஸுக்கெலாம் வர இடம். ஆனால் திடீர்னு ஒரு ஓரமாக இங்கே எங்கேயும் போக முடியல, வர முடியல. அதனால் இது வந்து மாநகராட்சி முறைப்படுத்தி சரி பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள், பெண்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்றப்போ இது ஏதோ ஒரு இடத்த தேடி 2 கிலோமீட்டர்லாம் போக முடியுமா? ஒரு யூரின் போகிறதுக்காக 2 கிலோமீட்டர் போகும். கண்டிப்பாக அவசியம் அந்த சுகாதார மினிஸ்டர் இதெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். கழிப்பிட போது ஏற்படுத்தி கொடுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து மேலும் பார்க்கலாம். நம்ம முடிந்த வரைக்கும் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து மாநகராட்சி பகுதி வந்துடும். அந்த மாநகராட்சியில் வந்து நம்ம பார்க்கலாம். முடிந்த வரைக்கும் வந்து அங்கே வந்து மாநகர ஆணையர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து பதிவு செய்யலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதே நிலை தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தேவேந்திரன். இதற்கு வந்து ஒரு வழியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண ஒரு குழந்தைகளை கொண்டுகிட்டு வந்து போகும்பொழுது பார்க்கும்போது அது பெண்பலிகள் வந்து என்ன செய்வார்கள், ஏதோ ஆண்களாக இருக்க பட்சத்தில் கூட ஒரு ஓரங்கள் வந்து ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் பெண்கள் எங்கு செல்வார்கள்? ஒரு மாநகர பகுதிகள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதே நேரத்தில் நிறைய அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்போம், ஒரு வழியே இல்லை, தண்ணீர் கூட குடிக்காமல் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் தண்ணி குடிச்சினா கூட இங்கே வந்து ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. இதற்காக ஒரு பெரிய ஒரு உணவகத்தையோ நம்ம வந்து தேட வேண்டிய சூழலாக இருக்கிறது. அந்த உணவகத்தை தேடும்பொழுது சும்மா போனோம்னா வந்து உள்ள விட மாட்டோம் அப்படின்றப்போ அதுக்கு நம்ம ஒரு 100 ரூபாவது நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதுன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். இதுதான் தேவன் தற்போது இங்கே இருக்கக்கூடிய சூழல் தான். இதற்கு வந்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன், அருண், நீங்கள் மாநகராட்சியை நோக்கி பயணிங்க. அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட தொடர்பு கொள்ளலாம். மாநகராட்சி ஆணையரோ அல்லது முக்கிய நபர்கள் யாரும் இருந்தால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை பெறலாம். முன்னதாக 3 மாநிலங்களை தமிழகத்தோடு இணைக்கக்கூடிய 3 மாநிலங்களினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, கிருஷ்ணகிரியை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் இந்த நடமாடும் கழிப்பறைகளை எந்த அளவுக்கு செஞ்சு தந்திருக்காங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் எல்லை மாவட்டமான கிருஷ்ணகிரிக்கு நாள்தோறும் பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் சரக்கு லாரி ஓட்டுநர்களும் வந்து செல்கின்றனர். இப்படி வெளி மாநிலத்தவர்கள் வந்து செல்லும் நகரமான இங்கு முறையான கழிப்பிட வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். ரெண்டான நிச்சு பெங்களூர் ரோடு வரைக்கும் எதுவுமே இல்லை. மார்க்கெட்டு, இந்த சந்தைப்பேட்டு, இங்கே எங்குமே இல்லை டாய்லெட்டு. இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து என்னன்னாக்கா கவர்மெண்ட் நினச்சி நகராட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பண்ணி கொடுத்தாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும். இது குறித்து கடந்த மாதம் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் செய்தி தொகுப்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6 யூனிட் நடமாடும் கழிப்பறைகள் வாங்கப்பட்டுள்ளது. இவை விரைவில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இன்னும் பிற இடங்களிலும் வைப்பதற்காக திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. முக்கியமான இடம் நம்ம சொல்லணும்னா அந்த மார்க்கெட்டு, சந்தைப்பேட்டை,
பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கும். நாங்களே வந்து டாய்லெட் பாத்ரூம் போனோம் அப்படின்னோம்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு வரணும். மார்க்கெட் பட்டம் போயிட்டீங்கன்னா 3 மணிலேருந்து சாயங்காலம் நைட் 9 மணி வரைக்கும் பப்ளிக் நடமாட்டம், ஆயிரக்கணக்கான பப்ளிக் நடமாட்டம் இருக்குது. அதில் வந்து பப்ளிக்கு டாய்லெட்டே சுத்தமாக இல்லை. அந்த பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. அது வந்து ஏற்பாடு பண்ணி விட்டா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். முறையான சுகாதாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டியது அரசின் கடமை என்பதை உணர்ந்து மாவட்டம் முழுவதும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கழிப்பறைகளை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். திரிலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி. கோவையில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்காங்க. அவங்க திரட்டின அந்த தகவல்களை இனி பார்க்கலாம். கோவை மாநகராட்சியில் எந்த அளவுக்கு நகரும் கழிப்பிட வசதியானது செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சோதனைக்காக அவினாசி சாலையிலிருந்து நம்ம பயணத்தை துவக்கணும். அக்கா ஒரு நிமிஷம், இங்கே மொபைல் டாய்லெட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இங்கே கழிப்பிடம், கட்டண கழிப்பிடம் இந்த சைடு ஒன்றும் இல்லைங்களா? சரி, ஓகேங்க. அண்ணா இங்கே மொபைல் டாய்லெட்ஸ் ஏதாவது இருக்கா? மொபைல் டாய்லெட்ஸ் இங்கே எதுவும் இல்லைங்க. எங்கீங்க மொபைல் டாய்லெட்ஸ் இல்லை. கட்டண கழிப்பிடம்னா எந்த சிக்னலுங்க? ராமநாதபுரம் சிக்னல் தாண்டி போகணுங்களா? சரி, ஓகேண்ணா. இந்த பக்கம் 4 கிலோமீட்டருக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க. சரி, ஓகே அண்ணா. வேற இங்கே மொபைல் டாய்லெட்ஸும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. அக்கா இங்கே கழிப்பிடம் ஏதாவது இருக்குங்களா? மொபைல் டாய்லெட்ஸு அந்த மாதிரி பாத்ரூம் எதுவுமே இங்கே இல்லைங்க. கவர்மெண்ட் டாய்லெட்ஸ் ஏதாவது இங்கே இருக்குங்க? இந்த பக்கத்தில் இல்லைங்க. இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்களா? அப்படிங்களா? சரி, ஓகேங்க ஐயா. அக்கா இங்கே கழிப்பிடம் எங்கே இருக்கு? இங்கே டாய்லெட் எங்கக்கா இருக்கு? சரிங்க. லெஃப்ட் சைடு கட் பண்ணி நேரா போனீங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில் வரும். ஓ, மெயின் ரோட்ல இல்லீங்களா? உள்ள தாண்டி போணுங்களா? ஏரியாக்குள்ள தான் இருக்கு. மெயின் ரோட்ல இங்க இல்ல. இங்க எங்கயுமே இல்லீங்களா? சரி, ஓகேங்க. வீடு அந்த பக்கம் இருக்கு. அடுத்த கட்டுக்கு போகணும். போய் ரைட் சைடு கட் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு கோயில் போகும். அந்த கோயில் ஸ்ட்ரைட் எடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள. எவ்வளவு தூரம்? எல்லா ஊருக்குள்ள போணுங்களா? எல்லா ஊருக்குள்ள தான் டாய்லெட். மெயின் ரோட்ல எல்லாம் எதுவும் இல்ல. சரி, ஓகேங்க. அவினாசி சாலையிலிருந்து நம்ம பயணத்தை துவக்கணும். இப்போ திரும்பி நம்ம அவினாசி சாலையை நம்ம இந்த பயணத்தை முடிச்சிருக்கோம். குறிப்பாக அவினாசி சாலை லக்ஷ்மி ஹில்ஸ் பகுதியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பயணத்தை துவக்கி இருந்தோம். ஆனால் அந்த 7 கிலோமீட்டர் தொலைவு வரைக்குமே எந்த ஒரு நகரும் கழிப்பிடத்தையும் நம்மளால பார்க்க முடியல. வழியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதாவது இந்த முக்கிய சாலை, கோவை மாநகராட்சியில் முக்கியமாக கருதப்படக்கூடியது அவினாசி சாலையும் திருச்சி சாலையும் தான். அந்த பகுதியில் எந்த கழிப்பிடமும் இல்லை அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தாக இருந்தது. இதே மாதிரி அதாவது திருச்சி சாலையில் நம்ம சென்று பார்க்கும்பொழுது சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அங்கே எந்த ஒரு நகரும் கழிப்பிடமே இல்லை. 6 கிலோமீட்டர் தாண்டி தான் அங்கே ஒரு கட்டண கழிப்பிடத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக பெண்களுக்கு தான் அதில் அதிக அளவு பாதிப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஆண்கள் கூட திறந்த வெளியில பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் பெண்கள்லாம் இந்த கழிப்பிடம் இல்லாத அவங்களுக்கு ஒரு பெருளவு பாதிப்பாகவே இருக்கு. குறிப்பாக மாநகராட்சிகிட்ட கேட்கும் வரைக்கும் கோவை மாநகராட்சியில் 60 நகரும் கழிப்பிடங்கள் அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய அவினாசி சாலையும் திருச்சி சாலையிலும் இந்த எந்த ஒரு நகரும் கழிப்பிடத்தையே நம்ம பார்க்கல. ஒரு முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே நகரும் கழிப்பிடம் இல்லை அப்படிங்கிறது எந்த ஒரு வேதனையான விஷயம். இந்த 60 கழிப்பிடங்கள், அதாவது நகரும் கழிப்பிடமும் ஏன் இந்த முக்கிய சாலையில் வைக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. எனவே பொதுமக்களின் பயன்பாட்டை கருதி மாநகராட்சியானது இந்த முக்கிய சாலைகளில் நகரும் கழிப்பிடங்களை அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கையாகவும் இருக்குது. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை. ஷெர்லி கோவையிலிருந்து அளித்த அந்த தகவல்களை பார்த்தோம். தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நகரங்களில் ஒன்றான கொடைக்கானல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, கொடைக்கானலை பொறுத்தளவு இந்த நகரும் கழிப்பிடங்கள் எந்த அளவுக்கு பயன்படுற விஷயமா இருக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளில் ஒன்றான கழிப்பறை வசதி இல்லாததால் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வரும் கழிப்பறையில் கட்டணம் வசூலித்தாலும் சுத்தமாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிப்பறைகள் பார்த்தீங்கன்னா இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கு. பயன்பாட்டில் கொண்டு வந்தாலும்
வந்து இலவசமாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வர்ற சுற்றுலா பயணிகள் அதை வந்து பலன் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கழிவறை ₹1 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ₹5 வரைக்கும் அந்த கட்டணம் வாங்குறாங்க. உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ள கொடைக்கானலில் அரசின் சார்பில் நடமாடும் கழிப்பறைகள் வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அவை செயல்படுத்தப்படாததால் நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் பொது இடங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸுங்கிறது லேக்கு சரௌண்டிங் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்லி இருக்கக்கூடியது 1 or 2 தான் இருக்குது. அப்படி அதையுமே என்னென்னா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஈவினிங் டைம் இதெல்லாம். ஏன்னா சைக்கிளிங் மற்ற எல்லாமே இதில் தான் போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓவர் ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் நிறைய ஒரு இடத்துல பண்ணி மொபைல் டாய்லெட்டு இது மாதிரி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். மாவட்ட நிர்வாகத்தால் கிடப்பில் போடப்பட்ட மொபைல் கழிப்பறையை அனைத்து இடங்களிலும் அமைத்து சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல். நாட்டின் சுகாதாரம் தனிமனித சுகாதாரத்திலிருந்து துவங்குது. தனிமனித சுகாதாரம் பொது இடங்களில் அரசினுடைய கடமையாக இருக்குது. சரியானவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். வணக்கம்.